செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று திருச்சியின் மரக்கடை பகுதியில் தனது முதலாவது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதனை முன்னிட்டு அதிகாலை முதலே அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு விஜய்க்கு உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். மரக்கடையில் நடக்கவிருக்கும் பிரச்சாரத்திற்கு காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. தாவேக தலைவர் விஜய் 30 நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும். சென்னை புறவழிச்சாலை, தலைமை தபால் நிலையம், பாலக்கரை, காந்தி மார்க்கெட் வழியாக மரக்கடை வரும் விஜய் மீண்டும் காந்தி மார்க்கெட், அரியமங்கலம், பால் பண்ணை வழியாக சென்னை புறவழிச்சாலைக்கு சென்றுவிட வேண்டும். ஆனால் இந்த நிகழ்வில் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை. விஜயின் வாகனத்துடன் மொத்தம் 5 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பன போன்ற பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் காவல்துறை நிபந்தனைகளை மீறி தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டதால் விஜய் வாகனம் கிட்டத்தட்ட ரோட் ஷோ போலவே ஊர்ந்து வருகிறது. விஜய்க்கு காலை 10:35 மணிக்கு மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பிரச்சார இடத்துக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் விஜய் நிகழ்விடத்துக்கு செல்லவே இன்னும் சில மணி நேரம் ஆகும் என கூறப்படுகிறது. காவல்துறை அனுமதித்துள்ள நேரத்தை மீறி விஜய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதால் அவர் மீது விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.